வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்டு குரூப் 2 2Aல பொதுத்தமிழில் கேட்கப்படும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள், தமிழ் சான்றோர்கள் மற்றும் தமிழ் புலவர்களுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு அடைமொழிகளால் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் மிக முக்கியமான அடைமொழிகள் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட மற்றும் மிக முக்கியமான அடைமொழிகளை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது குறுமுனி. குறுமுனி என்று அழைக்கப்படுபவர் யார்? அகத்தியர். தமிழின் முதல் இலக்கண நூல் பார்த்திங்கன்னா அகத்தியம். அகத்தியர் எழுதின அகத்தியம் தான் முதல் நூல். ஆனால் நமக்கு இது கிடைக்கல. தமிழில் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல்னு கேட்டால் தொல்காப்பியத்தை சொல்லலாம். அகத்தியர் எழுதின அகத்தியம் நமக்கு கிடைக்கல. தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்தது. இந்த தொல்காப்பியரே பார்த்திங்கன்னா அகத்தியருடைய மாணவர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கேள்வி என்னன்னு கேட்பாங்கன்னா, தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் இல்லை தமிழின் முதல் இலக்கண நூல் அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியத்தை தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்பு அகத்தியர், குறுமுனி என்று அழைக்கப்படும் அகத்தியர் அகத்தியம் என்ற ஒரு நூலை எழுதினாங்க. அது நமக்கு கிடைக்கல. இரண்டாவது கேள்வி, புலனொழுக்கற்ற அந்தணாளன். புலனொழுக்கற்ற அந்தணாளன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் கபிலர். அதாவது பாரியின் அவைக்கள புலவராக இருந்த கபிலர், அவர் தான் பார்த்திங்கன்னா புலனொழுக்கற்ற அந்தணாளன் என்று அழைக்கப்பட்டார். இவர் நல்லிசை கபிலன் என்றும் பொய்யானாவிற் கபிலன் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் பார்த்திங்கன்னா புலனொழுக்கற்ற அந்தணாளன் கபிலர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னும் 2 சிறப்பு பெயர்கள் நல்லிசை கபிலன் என்றும் பொய்யானாவிற் கபிலர் என்றும் அழைக்கப்பட்டார். அடுத்தது திராவிட சிசு. திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை எழுதியவர். 12 திருமுறைகளில் 1, 2, 3 என்று முதல் 3 திருமுறைகள் எழுத திருஞான சம்பந்தர் அவர்கள் தான் திராவிட சிசு என்று அழைக்கப்படுகின்றார். அவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள், திருஞான சம்பந்தருடைய வேறு சிறப்பு பெயர்கள் தோடுடைய செவியன், ஆளுடைய பிள்ளை, தோணிபுர தென்றல் என்றெல்லாம் திருஞான சம்பந்தர் அவர்கள் திராவிட சிசு என்றும் அழைக்கப்பட்டார். அடுத்தது உத்தமச்சோழ பல்லவராயன் அல்லது உத்தமச்சோழ பல்லவர். உத்தமச்சோழ பல்லவராயன் அல்லது உத்தமச்சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். பெரிய புராணம் 12 திருமுறைகளில் 12வது திருமுறை எழுதிய சேக்கிலார் தான் உத்தமச்சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுவார். இவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர். இவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா தொண்டர் சீர் பரவுவார், தெய்வ சேக்கிலார் என்றெல்லாம் இவர் அழைக்கப்படுவார். அடுத்த கேள்வி, விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுவது பெரியாழ்வார். பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுவார். இவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள் பட்டர் பிரான், வேயர்கோன். வேயர்கோன், பட்டர் பிரான் என்றெல்லாம் பெரியாழ்வார் அழைக்கப்படுவார். இந்த பெரியாழ்வார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாளோட வளர்ப்பு தந்தையாக இருப்பாங்க. ஆண்டாளோட வளர்ப்பு மகள், பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் யாருன்னு கேட்டால் ஆண்டாள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டாளோட வளர்ப்பு தந்தையாக அந்த பெரியாழ்வார் அவர்கள் இருப்பாங்க. அடுத்த கேள்வி, கோதை. கோதை இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா? கோதை யாருன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் யாருன்னு பார்த்தோம், ஆண்டாள். அந்த ஆண்டாள் தான் கோதை என்றும் அழைக்கப்படுவாள். இந்த ஆழ்வார்கள்லே பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்கள்லே ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னு கேட்டால் நம்ம கோதை தான் சொல்லுவோம், ஆண்டாளை தான் சொல்லுவோம். இவங்களுக்கு வேறு சிறப்பு பெயர்கள் கேட்டால் சூடி கொடுத்த சுடற்கொடி, நாச்சியார், வைணவம் தந்த செல்வி என்றெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் அழைக்கப்படுவார். அடுத்த கேள்வி, ஆதிசித்தர். ஆதிசித்தர் என்று அழைக்கப்படுபவர் 12 திருமுறையில் 10வது திருமுறை திருமந்திரம், தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் திருமந்திரத்தை எழுதியவர் ஆதிசித்தர். இவர் பார்த்திங்கன்னா அதாவது 18 சித்தர்களில் ஒருவராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த திருமூலர் அவர்களை ஆதிசித்தர்னு சொல்லுவாங்க அல்லது முதல் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தண்டமிழ் ஆசான். தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுவர் ஐம்பெரும் காப்பியங்களில் 2வது காப்பியமான மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார் தான் தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுவர். இவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள் சாத்தன், நன்னூர் புலவன் என்றும் அழைக்கப்படுவர். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கடந்த முறை பல முறை கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்னூர் புலவன். நன்னூல்னு ஒரு நூல் இருக்குது, இலக்கண நூல். நம்ம இப்போ பின்பற்றும் இலக்கணம் எல்லாமே நன்னூல் சார்ந்த இலக்கணம். அந்த நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். அந்த பவணந்தி முனிவர் நன்னூல் புலவன் என்று அழைக்கப்படுவார். இதே நன்னூர் புலவன் என்றால் சீத்தலை சாத்தனாரை குறிக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, திவ்ய கவி. திவ்ய கவி என்று அழைக்கப்படுவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவரும் ஆழ்வார்களில் ஒருவராக இருப்பாங்க. இந்த திவ்ய கவி என்று அழைக்கப்படும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்
இவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள் மிக முக்கியமானது அழகிய மணவாளதாசர். இதுவும் டிஎன்பிசியில் பலமுறை கேட்ட கேள்வி. அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவரை வந்து தெய்வ கவிஞர் என்றும் சொல்லுவாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்காரை தெய்வ கவிஞர் என்றும் சொல்லுவாங்க. அடுத்தது குழந்தை கவிஞர் யாருன்னு கேட்டால் நமக்கு தெரியும் அளவள்ளியப்பா. குழந்தை கவிஞர் வந்து குழந்தை இலக்கியம் எழுதியவர் வந்து வாணிதாசன் சொல்கிறோம். இது குழந்தை கவிஞர்னு கேட்டால் நம்ம வந்து அளவள்ளியப்பாவை சொல்லணும். சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். அடுத்தது தமிழ் பெருங்காவலர். தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, இந்த மாதிரி நிறைய சிறப்பு, அதாவது தமிழ் சான்றோர்களில் அதிகமான சிறப்பு பெயரை கொண்டவர் தேவநேய பாவனார். இவருக்கு வந்து 174 174 174 சிறப்பு பெயர்கள். தமிழில் அதிகமான அடைமொழி கொண்டவர். இதுவே தனியாக கேள்வியே கேட்டிருக்காங்க. தமிழ் சான்றோர்களில் அதிகமான அடைமொழி கொண்டவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவார். அடுத்த கேள்வி பாவலர் மணி. பாவலர் மணி என்று அழைக்கப்படுவர் வந்து தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்றும் அழைக்கப்படுவார். அதாவது வாணிதாசன் தான் பாவலர் மணி என்றும் கவிஞரேறு என்றும் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்றும் அழைக்கப்படுவார். நன்றி.